IITI எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீனதயசீலன். இன்றைய இந்த நிகழ்வில் நாம் சிறப்பு பேட்டி காண இருக்கக்கூடிய நபர் பா. வேலம்மா கல்வி குழுமம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களில் தன்னுடைய கல்வி நிறுவனங்கள் மூலம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கணிப்பொறி திறன், தொழில் பயிற்சி திறன் என கல்வி சேவையை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடியவரும் வழக்கறிஞரும் கல்வியாளருமான பேப்பா தங்கம் அவர்களை நேர்காணல் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். CIITI எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் சேனல் சார்பாக தீனதயசீலன். இன்றைய இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியில் நாம் நேர்காணல் செய்ய உள்ள சிறப்பு வாய்ந்த நபர் கடந்த 29 ஆண்டுகளாக தன் கல்வி நிறுவனங்கள் மூலமாக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு தொழில் திறன், கணினி பயிற்சி திறன், செவிலியர் பயிற்சி என கல்வி சேவையை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடியவரும் வழக்கறிஞருமான பேப்பா தங்கம் அவர்களை நேர்காணல் செய்ய உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். சார், பேப்பா தங்கம், உங்கள் பேரை கேட்கும்போதே ஒரு நல்ல தமிழ் பெயரை முன்னிலைப்படுத்தி நீங்கள் வச்சிருக்கிறீங்க சார். உங்களுக்கான பெயர் காரணம் பேப்பா தங்கம். மற்ற எல்லாரும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆங்கிலத்தில் பெயர் இனிஷியல் வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. நீங்கள் மட்டும் என்ன காரணம், நீங்கள் தமிழை முன்னிலைப்படுத்தி தமிழ்லேயே பெயரை விரும்பி வச்சிருக்கிறீங்க? சார், வேலம்மாள், பா பால். ஓகேங்க சார். அதான் வேப்பா தங்கம். வேப்பா தங்கம் அம்மாவுடைய பெயருக்கு முன்னிலைப்படுத்திருக்கீங்க. கல்வி குழுமத்தினுடைய நேமும் பாவே வேலம்மாள் கல்வி குழுமம் வச்சிருக்கீங்க. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஸோ தாய் தான் முதல் தெய்வம். அது மட்டும் இல்லாமல் நான் தாய் மேல் கடுமையான அன்பும் பாசமும் உயிரும் கொண்டவன். அதுபோல் என் தாயும் எங்கள் வீட்டில் 5 ஆண்கள் 2 பெண்கள் இருந்தாலும் நான் கடைசி பையன். அதனால் என் மேலே எங்கள் அம்மா ரொம்ப அன்பும் பாசமும் கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலே ஒரு காலகட்டத்தில் அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நான் தான் கடைசி பிள்ளை. நான் தான் ஓரளவு நல்லா சாப்பிட்ருப்பேன். அந்த காலத்தில் மக்காச்சோளம் பஞ்சம்னு சொல்லுவாங்க, அதை நான் பார்க்கல. ரொம்ப கடினப்பட்டு, அதாவது என்ன ஹாஸ்டலில் நானும் நிறைய தோல்வி அடைஞ்சிருக்கேன். படிப்புலையும் நான் நல்லா படிக்கிற மாணவன் கூட கிடையாது. ஸோ அதை நிறையா, அதாவது 10th ஃபெயில் ஆகிருக்கேன், +2 ஃபெயில் ஆகிருக்கேன். அதை எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அதை மீண்டும் எழுது, அதை படி. அவங்க கை நாட்டு, என் தாய் தந்தையர் கை நாட்டு, படிக்க தெரியாதவங்க. அந்த படிக்க தெரியாம கூட தன் பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அழுக்கு சேலையை உடுத்தி கிழிஞ்சி சேலையை உடுத்திப்பாங்க. நல்ல சேலையை நான் உடுத்தி வரையும் பார்த்ததில்லை, நல்ல எண்ணெய் வச்சு பார்த்ததில்லை என் தாயை. ஆனால் என்ன பண்ணுவாங்க, நல்லா பணம் இல்லாட்டம் கூட பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு நான் ஹாஸ்டலில் இருந்தால் கூட எனக்கு சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. ஸோ அந்த கிராமங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும், விறகு வச்சே அடிப்பாங்க. அந்த காலையில் 4 மணி 5 மணிக்கு அதை செஞ்சு 6 7 மணி பஸ் இருக்குது, அதை கொடுத்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் என்னை அதாவது கண் துஞ்சாமல் அவ்வளோ கடினப்பட்டு என்னை சில வீட்டில் எனக்கு படிப்பு ஏறடா, நீ போடா, நீ படிப்பில்லை, நீ ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. எங்கள் அம்மா அந்த மாதிரி அனுப்பலை. என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை நல்லா வரணும் அப்படின்ட்டு வெறித்தனமாக என்னை ஃபெயிலானாங்க கூட, அந்த ஃபெயிலாக தோல்வி அடைஞ்சதோட பாஸ் பண்ணுறதுக்கு படித்து அந்த மாதிரி தான் நான் வந்தேன். எல்லா விதத்திலையும் அம்மா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால எனக்கு அம்மா சொன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா எங்க அம்மா வழி நடத்த போற இன்றைய வரைக்கும் அப்பா வழி நடந்தா அம்மா முதல் தெய்வம். அவங்க இன்னைய வரைக்கும் என்னை வழி நடத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் வேப்பா தங்கம் என்னுடைய பேரை வேப்பா அப்பா இனிசில். அதே மாதிரி என்னுடைய கல்வி நிறுவனத்துக்கு என்ன பண்ணேன், பா வேலம்மாள் அப்பா இனிசிலோட எங்க அப்பா ஒரு பால், பா வேலம்மாள் கல்வி குழுமம் பேரில் அதை நடத்திட்டு இருக்கோம். அதில் பா வேலம்மாள் ஃபவுண்டேஷனும் இப்போ நிறுவி அது மூலியமாக நிறைய கல்வி சேவையும் பொது சேவையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்லது சார். சார், இத்தனை நிறுவனங்கள் எல்லாம் வச்சுருந்தாலும் சாருடைய நேட்டிவ் நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தானே சார்? சாருடைய நேட்டிவ் ஸ்கூலிங் எல்லாம் எங்கே? அதாவது என்னுடைய மாவட்டம் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் தான். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அந்த மாவட்டங்கள் பிரிக்கும்போது நான் தென்காசி மாவட்டத்துக்கு வந்துட்டோம்.
ஸோ அந்த தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது மேலே நீலிதநல்லூர் ஒன்றியம் சொல்லுவாங்க. அந்த ஒன்றியத்தில் வந்து ஒரு சிறிய கிராமம், அதாவது பெரிய சாமியாபுரம் என்ற ஒரு சிறிய கிராமத்துல இருந்து தான் என் தாய் இந்த கூலி வேலை செய்கிறவங்க தான், ஒரு விவசாய குடும்பம் தான். அந்த குடும்பத்திலேருந்து தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து கடினப்பட்டு வந்திருக்கேன். ஒரு எளிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய ஸ்கூலிங்லாம் சார், ஸ்கூலிங்லாம் பண்ணது? ஸ்கூல்லாம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கீழக்கிழங்கு ஒரு கிராமம். ஸோ அங்கே தான் படிக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8, 9, 10 எங்கள் ஊரில் 5ஆம் வகுப்போட முடிஞ்சிடும். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு எட்டாப்புலாம் பார்த்தீங்கன்னா அது கீழக்கிழங்குல படிப்பு. ஸ்கூலிங் வந்து அங்கே தான் முடிஞ்சது. அதுக்கு மேலே வந்து காலேஜ் படிப்புலாம் வந்து நான் சென்னையில் தான் நிறையா வந்து படித்தேன். காலேஜ் அங்கே வந்து பிபிஏ பண்ணது சரி, எம்பிஏ பண்ணது, எம்ஏ பண்ணது, பிஎல் பண்ணது. ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க, என்ன சார் நீங்கள் வந்து தோல்வி அடைஞ்சே வந்தீங்க, 10ஆம் வகுப்பு தோல்விங்க, 12ஆம் வகுப்பு தோல்விங்க. தோல்வியிலேருந்து தான் நான் வந்து நிறைய அவமானங்களை சந்தித்தேன். எங்கள் அம்மா பட்ட அவமானங்கள், நான் பட்ட அவமானங்கள். ஸோ படித்தாந்த வாழ்க்கையில் வந்து சமுதாயத்தில் முன்னுக்கு வர முடியுன்ற உணர்ந்து தான் படித்து அதனால தான் வெற்றி அடைஞ்சேன். இது வந்து மாணவ சமுதாயம் புரிஞ்சுக்கணும். அதாவது நினைக்கிறாங்க இப்போ உள்ள மாணவர்கள் ஃபெயில் தானே, அப்படி தானே அசால்ட் நினைக்கலாம். இதனால ஒரு தாய் தந்தை எவ்வளோ அவமானப்படுவாங்க. உங்கள் ஒரு பெற்றோர் அவங்க கூட தாங்கி இருந்துருவாங்க. பக்கத்து வீட்டில் உள்ள என்ன பண்ணுவாங்க, உங்கள் பையன் பாஸ் பண்ணிட்டானா, என் பிள்ளை இவ்வளோ மார்க் எடுத்தது, உங்கள் பையன் பாஸ் பண்ண. அதுக்கு ஒவ்வொருவரும் கேட்பாங்க. அந்த ஊரில் இருக்க வந்து ஒரு 300 வீடுனா 300 கேட்பாங்க உங்க பையன். அதே ஒரு பெரிய அவமானம். தாய் தந்தை இருந்து நம்ம அந்த ஒரு ஃபெயிலியர்ஸுங்கிறத வெளியே தாண்டி வரதே பெரிய இது. அதை தாண்டி அடுத்தடுத்து படிச்சு இன்னைக்கு வழக்கறிஞர் பட்டமும் முடிச்சிருக்கோம். வழக்கறிஞர் துறையில இப்போ பிராக்டிஸ்ல இருக்கீங்களா சார்? ஆமா, அதாவது நான் வந்து ஒரு கொஞ்சம் ஆண்டுகள் வந்து அங்கே உள்ள சென்னை வழக்கறிஞர் டீம்ல வந்து அந்த டீம்ல இருந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே மற்ற இதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் எனக்கு வழிகாட்டுறது வந்து நான் சென்னை போயிட்டு பண்ணது வந்து நம்ம சிம்சன் கம்பெனியில் தான் வந்து ஒரு டெக்னீஷியனாக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய படித்தோம். அப்புறம் அங்கே இங்கே குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் இருந்தோம். அதுக்கு டெக்னீஷியன் முடிச்சு அதுக்கு வந்து அதே கம்பெனியில் நிர்வாகத்திலையும் நம்ம அட்மின்லையும் நான் போயிருக்கேன். ஸோ அதனால வந்து ஒரு தொழில் பயிற்சி எப்படி மாணவன் கொடுக்கறது எனக்கு ஒரு நல்ல அனுபவங்கள் நிறைய இருக்குது. சாருடைய முதல் பணிங்கிறது வந்து தொழில் நிறுவனத்திலே தொடங்கினது. தொழில் நிறுவனம் சிம்சன் குரூப்ல வந்து இந்தியா பிஸ்டன் லிமிடெட் கம்பெனியில் மரணமில்லை என்னுடைய ஆரம்ப வாழ்க்கை, முதல் வாழ்க்கை அங்கே தான். நான் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் அந்த கம்பெனியில் வந்து சொல்லப்போனால் அந்த கம்பெனியில் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருந்தாலும் அவன் எங்கேயும் போய் பிழைச்சிடுவான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கடினமாக இருக்கும். அந்த வேலைகள் சரி, எல்லாம் பஞ்சுவாலிட்டி இருக்கும், ஒர்க்கும் கடுமையாக இருக்கும். ஸோ அதனால வந்து இங்கே கடினப்பட்டது வந்து எங்கே போனாலும் அவன் ஜெயிச்சிருவான். அது சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அதுல இருந்து எப்படி சார் வந்து ஒரு வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுக்காம டைரக்டா எப்படி ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கணுங்கிற ஒரு ஆசை எப்படி சார்? அது என்னுடைய நண்பர்கள், சில வேலை இல்லாமல் நண்பர்கள் மூலியமாக ஏன் ஒரு கணினி மையத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா வழக்கறிஞர் தொழில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம எத்திக்ஸ் தொழில் தரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்றவாறு தான் நடக்கணும். நமக்கு அதில் வந்து கொஞ்சம் உடன்பாடு ரொம்ப கம்மி. நமக்கு அது கம்மினால வந்து என் கல்வியை தேர்ந்தெடுத்தோம். நானும் மாணவர்களுடைய என்னுடைய நண்பரும் வந்து முதல்ல வந்து வண்ணாரப்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். சென்னை வண்ணாரப்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். பார்ட்னர் அவர் வந்து பணம் போட்டார், நான் ஒர்க்கிங் பார்ட்னர் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு காலம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் வந்து 2ஆக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலம் 2 பேரும் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் சூழ்நிலையாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நாம் அப்போது என்ன பண்ணோம், நாங்கள் வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர், மணலி இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு 4 இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி ஒரு பிரிய வேண்டிய காலகட்டத்தில் என்ன சொல்லிட்டேன், சார் நீங்கள் எனக்கு ஒரு இன்ஸ்டியூட் மட்டும் கொடுத்துருங்க, ஏன்னா நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க, பணம் போட்டிருக்கீங்க, எனக்கு ஒரு நிறுவனத்தை மட்டும் கொடுங்கன்னா எனக்கு வண்ணாரப்பேட்டை கொடுத்தா அவர் 3 நிறுவனத்தை அவர் வச்சுட்டாரு. அப்புறம் அதில் இருக்கும்போது தான் என்ன பண்ணேன், அதுக்கடுத்து நான் என்னுடைய சொந்த முயற்சியில் கடினப்பட்டு உருவாக்கி வண்ணாரப்பேட்டையை உருவாக்குனேன். அது மாதிரி கொடுங்குவையில் வந்து பாவேந்தர் தொழில் பயிற்சி பள்ளின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து பெரம்பூரில் வந்து டிஎன்ஐடி கணினி தொழிற்பயிற்சி கணினி மையம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேயே பெரம்பூரில் 2 இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து முடிச்சூரில் வந்து பாவேந்தர் தொழில் பள்ளி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தாம்பரத்தில் பாவேந்தர் தொழிற்பயிற்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரமில் நகர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் அங்கே வந்து பாவேந்தர் தொழிற்பயிற்சி சமுதாய கல்லூரின்னு ஒன்று ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி அப்படியே தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கை வந்து போயிட்டு அது தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு 12 மாவட்டத்தில் நிறையா வந்து நாங்கள் வந்து டைப் பண்ணி நிறையா ஸ்கில் ட்ரைனிங் சொல்லுவாங்க, அதாவது திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சியில் வந்து தமிழ்நாடு 12 மாவட்டத்துக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். 12 மாவட்டத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க, அதாவது 1 லட்சம் பேருக்கு மேலே வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கேன்.
80,000 மேலே வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அதை சொல்லி நான் பெருமைப்படுவேன். வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருவேன். எங்கள் மாணவர் எங்கே பார்த்தாலும் சார் நான் உங்கள்கிட்ட படித்தேன் சார், சார் நீங்கள் சார் வேலை வாங்கி கொடுத்துருவோம். அந்த ஒரு திமிரு, அந்த ஒரு இது நமக்கு வந்து என்னை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக சொல்ல உந்துதலாக இருக்குது. சரிங்க சார். அது ஏற்கனவே சொன்னீங்க, ஐடிஐ காலேஜ் இப்போ ஸ்டார்டிங் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களா சார்? ஆமாம். அதாவது இப்போதைக்கு உங்கள்கிட்ட எத்தனை ஐடிஐ காலேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் அங்கே சொன்னேன், அதாவது தொழில் பயிற்சின்னு சொல்லுவோம். தொழில் பயிற்சி பள்ளி வந்து உங்களுக்கு வந்து வண்ணாரப்பேட்டை அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சூர், கொடுங்கையூர், மறைமல் நகர். இப்போ அப்படி இருக்க ஒரு வாய்ப்பு வந்து நம்ம என்னுடைய சொந்த மாவட்டத்தில் ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதாவது நாங்கள் வந்து எவர்கிரீன் ஐடியை வந்து சேல்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. நானும் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இதை விலைக்கு வாங்கி நாங்கள் அதுலேருந்து நிறைய பில்டிங் கட்டி அதை அது வந்து இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா 2017 வாங்கினோம். 2017 வந்தது. இப்போ அதுக்கு இப்போ நிறைய இன்ஃப்ரா எல்லாமே நல்லா டெவலப் பண்ணோம். அதாவது இங்கே உள்கட்டமைப்பு எல்லாமே வந்து டெவலப் பண்ணோம். உள்ள நர்சிங் காலேஜ் ஒன்று ஒரு பில்டிங் உள்ள கட்டணும். ஸோ இருந்து நர்சிங் செவிலியர் பயிற்சிக்கு வந்தேன். இங்கே தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் எத்தனை காலேஜஸ்? தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே வந்தேன். சொந்த மாவட்டத்தில் கடையின் கீழே மாவட்டத்தில் எவர்கிரீன் ஐடி, எவர்கிரீன் நர்சிங் காலேஜ். அதுக்கடுத்து இன்னொரு வாய்ப்பு வந்துச்சு சுரண்டையில் ஜெய்குரு ஐடிஐ. ஸோ அதே ஐடிஐ நடத்திட்டு இருக்கோம், சுரண்டை ஜெய்குரு ஐடின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலங்குளம் பக்கத்தில் மானாந்தையில் திவான் ஐடின்ட்டு அதையும் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஒரு ஃபீல்டை டச் பண்ணீங்க. முதல்ல கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர், அது ஒரு 10 பக்கம், ஒரு 10 ஏரியாவில் ஐடிஐ ஸ்டார்ட் பண்ணீங்க, அது ஒரு 4-5 சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணி போகிறதுக்கான சாருடைய மோட்டோ அல்லது சாருடைய என்ன ஸ்பெஷலாக மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கும் என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க சார்? சார் ஸ்பெஷலுன்னு என்ன, அதாவது மாணவன் வந்து எதை கொடுத்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவனுக்கு, அது எங்கே போனாலும் வேலை வாய்ப்பு இங்கே கிடைக்கும். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் சிம்சனில் வந்து நான் ஒரு ஆப்ரேட் லெவலில் இருந்து ஒரு நிர்வாகத்துக்கு வந்திருக்கேன், அட்மின் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன். அது மாதிரி வந்து மாணவர்களுக்கு எதை கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இப்போ வந்து ட்ரெண்ட் என்ன, இப்போல்லாம் மார்க்கெட் என்ன, அதை அனலைஸ் பண்ணி இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் படிக்கிறான்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அவனுக்கு சோலார் ட்ரைனிங், இப்போ வந்து எல்லாமே சோலாரில் போய்கிட்டு இருக்குது, சோலார் ட்ரைனிங் கொடுப்போம். அது அடிஷனலாக வந்து அவன் கட்டுறது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஃபீஸ் தான். அதாவது உங்களுக்கு ஒரு எல்கேஜிலோட அதோட ரொம்ப ஃபீஸ் கம்மி, அதாவது ரொம்ப கம்மியான ஃபீஸு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் படிக்கிறான்னா அவனுக்கு சோலார் ட்ரைனிங் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் படித்தானா அவனுக்கு வெல்டிங் ட்ரைனிங் கொடுப்போம். அது மாதிரி மோட்ரு மெக்கானிக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இந்த மாதிரி மல்டி ஸ்கில். நம்ம வந்து எந்த கம்பெனி போனாலும் வேலை இல்லை, எனக்கு ஒரு இன்டர்வியூ போகிறான் சார், எனக்கு இது ஃபிட்டரில் வந்து எனக்கு வெல்டிங் தெரியும்னா ஃபஸ்ட் பீரியடில் இப்போ சம்பளம் அதிகம் கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கானா சோலார் பற்றி தெரிஞ்சுன்னா அவனே தனியாக சொந்தமாக வந்து என்ன பண்ணலாம், ஒரு எங்கேயும் கான்ட்ராக்ட் எடுத்து வீட்டுக்கு வேண்டிய ஒரு சோலார் ஃபிட் பண்ணி கொடுக்கலாம், ஒரு கம்பெனிக்கு வேண்டிய சோலாரை ஃபிட் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். ஸோ அவன் மல்டி ஸ்கில் ஆகும், எங்கே போனாலும் அவனுக்கு வந்து இப்போ சோலார் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி கொடுத்து அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு மோட்டார் கார் மெக்கானிக் கொடுக்குறேன், கார் மெக்கானிக் அவனுக்கு ஈவி வெஹிக்கிள் தெரிஞ்சுட்டா அதையும் நாளைக்கு சொந்தமாக கூட என்ன பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு என்ன பண்ணுவோம், பயிற்சி இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு என்ன பண்ணுறோம், அவனை வந்து ஈவி வெஹிக்கிள் கூட அனுப்புவோம். ஸோ அவன் என்ன பண்ணலாம், கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஒரு ஷோரூம் கூட ஸ்டார்ட் பண்ணி ஈவி வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், அதில் ஒன்றுமே கிடையாது. ஈவி வெஹிக்கிள் என்ன இருக்குது, உங்களுக்கு பேட்டரியும் மோட்டாரும் தான் இருக்குது, ஈஸியாக அவன் பண்ணிட முடியும். இல்லை அவங்க சர்வீஸ் சென்டரோட போட்டாங்கன்னா அப்படி கூட ஏர்னிங்ஸ் பண்ணலாம் சொந்தமாகவும். அதாவது ஒரு ஐடியை பொறுத்தவரை என்னென்னா சொந்தமாகவும் அவன் ஒரு தொழிலை உருவாக்கலாம், ஒரு கம்பெனிலேயும் ஒரு டெக்னீஷியனாக போக முடியும். அந்த மாதிரி படிப்பு வந்து ஐடி, அது மாதிரி எந்த படிப்பும் கிடையாது. மாணவ சமுதாயத்தை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வச்சு. ஆமாம், அது மட்டும் கிடையாது. அவனுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல மற்ற இன்ஸ்டியூட்டுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டீங்களா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுப்போம், கம்ப்யூட்டர் கொடுப்போம், சாஃப்ட் ஸ்கில் கொடுப்போம். அதுவும் நாங்கள் அடிஷனலாக அவனுக்கு எனக்கு இதெல்லாம் இருக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் போனால் ஒரு கெப்பாசிட்டி, அதாவது மல்டி ஸ்கில் சொல்லுவாங்க. தம்பி எல்லாரும் என்ன சொல்லுவோம், மல்டி ஸ்கில்லாக நீங்கள் வா, அப்போ கம்பெனிலே அந்த மல்டி ஸ்கில் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மல்டி ஸ்கில்லாக நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ அதுதான் மற்றவங்களுக்கு எங்களுக்கு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அதுதான் நம்ம அடுத்த லெவல் போயிட்டு இருக்கோம். சில பேர் ஒரு இன்ஸ்டியூட்டை வச்சுக்கிட்டு அடுத்த லெவலில் போக முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 750 ஐடி இருந்துச்சு, இன்னைக்கு 300 ஐடியோட கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஐடியை மூட்டு ஏன்ட்ட கூட நான் ரன் பண்ணுறேங்கிறேன். ஏன்னா மாணவர்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு வந்து 100% உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம். முதல்ல என்னுடைய மோட்டோ என்ன சொல்லுவேன், ஒரு பேரண்ட்ஸ் வருவாங்க, சார் என்னுடைய பையன் வந்து 10th ஃபெயில் ஆகிட்டான் சார், இல்லை 10th கம்மியாக இருக்கேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒழுக்கம்,
முதல்ல நாங்கள் என்ன ஒழுக்கத்தை முதல்ல கடைப்பிடிக்க வைப்போம். அவன் முதல்ல அங்கே வெளியே எப்படி தான் தெரியாது, அவன் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வைப்போம். ரெண்டாவது நல்ல படிப்பு, ப்ராக்டிக்கல். ஏன்னா ஐடிஐ பொறுத்தளவு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐயில் வந்து 90% ப்ராக்டிக்கல் தான், 10% தியரி வரும். 2 பாடம் தான். மற்ற படிப்புலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 1 வருஷம் 16 பாடம் படிக்கணும். ஒரு 16 3 வருஷம் படிக்கணும். 3 வருஷத்துக்கு நீங்கள் 48 பாடம் வரைக்கும் வந்து 46 பாடம் குறைஞ்சது வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் அதை படிக்க கட்டணும். ஆனால் இது 2 பாடத்தில் ஈஸியாக படித்து அவன் வந்து பாஸ் பண்ணிடுவான். அப்புறம் வேலை வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கும். வேலை வாய்ப்பும் வந்து அவன் தொழிலை கற்றுக்கிறான். நான் சொன்னேன்ல, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள், நாமக்கல் கவிஞர் சொல்லுவோம். அது உண்மை. எந்த படிப்புலையும் அந்த மாதிரி கிடையாது. ஆமாம், ஐடிஐ படிப்பு நான் அதான் சொல்லுவேன். ஒரு ஐடிஐ படித்தவனுக்கு நீ ரயில்வேல போயிடலான்டா. நான் என்ன சொல்லுவேன், ஐடிஐ படிச்சுன்னு நீ ரயில்வேல போகலாம், டிரான்ஸ்போர்ட்ல போகலாம், ஈபியில் போகலாம், பெரிய ஒரு தொழிற்சாலைக்கு போகலாம், நீ தொழில் முனைவர் ஆகலாம் அப்படின்னு நான். ஸோ அது ஐடிஐலாம் இருக்கு. ஸோ அதனால நீங்க கேட்டீங்கல்ல சார், என்ன சார் நீங்க வந்து இதை மட்டும் தேர்ந்தெடுக்கீங்க, இதுல வந்து அவ்வளவு வாய்ப்பு இருக்கு. நமக்கு நம்முடைய ஏர்னிங்ஸ் கம்மியா இருந்தா கூட, நம்மளுடைய வருமானங்கள் கம்மியா இருந்தா கூட மாணவர் சந்தை நல்லா இருந்தது. இது ஒரு உண்மையிலே ஒரு திறன். அதாவது எப்படி சொல்றாங்க சார், ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு வந்து அந்த நாட்டில் எந்த அளவுக்கான தொழில்நுட்பம், அது மாதிரி அங்கே எவ்வளவு திறன் சார்ந்த வளங்கள் நபர்கள் இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்கும். அந்த வழியில இன்னைக்கு தமிழகத்துல நீங்க 12 மாவட்டங்கள்ல வரைக்கும் உங்களுடைய கல்வி சேவை தொடர்ந்துட்டு இருக்கீங்க, நிறைய தொடர்ந்து சேவை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஐடிஐல இருந்து அடுத்த ஒரு இதா செவிலியர் அந்த ஃபீல்ட் அந்த இதை ஓப்பன் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட், தென் ஆஃப்டர் ஐடிஐ காலேஜ், இப்போ வந்து கரண்ட் நவுல வந்து செவிலியர் காலேஜ் அதையும் ஓப்பன் பண்ணி. அதாவது நம்ம மறக்க முடியாத ஒரு பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா, காலங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு வர முடியல, ஹவுஸ் அரெஸ்ட். ரெண்டாவது அவங்கள வெளியே வர முடியல, மாத்திரை கொடுக்க ஆள் கிடையாது. நானே வந்து 80 பேரை வச்சு எங்களுடைய ட்ரஸ்ட்டு, அதாவது சோலார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரஸ்ட், எவர்கிரீன் ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரஸ்ட் மூலிமா என்ன பண்ணோம், 80 வாலண்டியர்ஸை கொண்டு போய், அதாவது மந்தவெளி, சென்னையில் மந்தவெளி மண்டலத்தில், கொளத்தூர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அதாவது கொரட்டூர், அப்படி ஒரு 3 மண்டலத்தை கொடுத்தாங்க. 3 மண்டலத்தில் ஒரு 80 பேரை வச்சு வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணி ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு அவங்களுக்கு யார் யார் காய்ச்சல் இருக்குது, யாருக்காரு சளி இருக்குது, அவங்களுக்கு மாத்திரை கொடுக்குது. மாத்திரை மட்டும் கொடுக்காம அவங்க என்ன ஒரு அவேர்னஸ் ஒரு ஒரு நாடகமாக நடத்தி இந்த மாதிரி நிறைய நடத்தினேன். அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து எட்டி பார்ப்பாங்க, மாத்திரை யாராச்சும் கொடுப்பாங்களோ, யாராச்சும் கபசூர குடிநீர் கொடுப்பாங்களோ, அவங்க தவிச்சாங்க. அப்படின்னா அதுதான் நினைச்சேன். செவிலியர் யாருமே அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து ஆமாம் நோய்கள் கூடிட்டு இருக்கு, ஆனால் செவிலியர்கள் கிடையாது, இந்தியாவிலேயே வந்து கிடையாது. ஸோ அதில் ஏன் அப்படிதான் வந்து எனக்கு வந்து 80 பேரை வச்சு நான் பண்ணி அதில் நிறைய நான் சர்வீஸ் பண்ணேன். நானும் இறங்கி பண்ணேன். என் குடும்பத்தை வந்து நான் என்னுடைய சொந்த கிராமத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு நான் போய் அங்கே போய் நான் ஃபீல்டில் ஒர்க் பண்ணி 80 வரை வழி நடத்தி அந்த என்னால் எந்த சமுதாயத்தை செய்ய முடியுமோ அதை வந்து நான் பண்ணேன். அதுக்கான சான்றிதழோட இதில் இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம வந்து பிரகாஷ் ஐஏஎஸ் அவர் கொடுத்த சான்றிதழ் தான் சான்றிதழ். சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனர் ஆணையாளர் கொடுத்த சான்றிதழ் அந்த கொரோனா காலத்தில் ஒர்க் பண்ணது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அதுதான் ஏன் நம்ம வந்து ஒரு செவிலியர் ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பிக்க கூடாதுன்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்முடைய மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சு அவங்களுடைய சான்றிதழோட நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க, பெண்கள் வராங்க, ஆண்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஐடியிலே இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியிலே வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் நினைக்க நீங்கள் அதை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33% வந்து ரயில்வேயும் சரி, டிரான்ஸ்போர்ட், இபி, பெல், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பெண்களுக்கு ஒதுக்கீடு இருக்குது. ஐடிஐ படிச்சவங்க பெண்களுக்கு அது வந்து இங்கே உள்ள பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சில இடத்துல பெண்களுக்குமே தனி ஐடிஐ இருக்குது. சென்னையிலாம் நிறைய படிக்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஐடி அவேர்னஸ் இல்லை. பெண்களுக்கு வந்து 33% இடம் ஒதுக்கிறது ரயில்வே. ஸோ அவங்க ஈஸியாக போயிடலாம். இப்போ எங்கள் நம்ம நிறுவனத்தில் வந்து நிறைய லேடிஸ் படிக்கிறாங்க. நான் தான் இப்போ அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன். நீங்கள் பெண்கள் படிங்க, ஐடிஐ படிங்க அப்படின்னு சொல்லி நான் அவேர்னஸ் நடைமுறை. நீங்க பாத்தீங்களா, நீங்க ஸ்டூடெண்ட் பார்த்துருப்பீங்க, அங்க நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சிருந்துருப்பாங்க. நீங்க கேட்டீங்களா சார் என்ன சார் லேடிஸ் ஐடிஐ படிப்பாங்க? லேடிஸ் படிக்கிறாங்க, படிச்சா 33% இடஒதுக்கீடு இருக்கு, ஈஸியா அரசு வேலைக்கு போகலாம். அங்க மட்டும் கிடையாது, ஒரு கவர்மெண்ட் ஐடிஐ இருக்குல்ல, அங்க டீச்சரா போகலாம், பாலிடெக்னிக்ல டீச்சரா போகலாம், கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல, அது மாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டீச்சரா போகலாம், இந்த மாதிரி இப்போ லேப் டெக்னீஷியனா போகலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கும் பெண்களுக்கு. அதை வந்து பெண்கள் வந்து பயன்படுத்தலை. ஸோ அதையும் நம்ம அவேர்னஸ் கொடுத்து ரொம்ப கடினப்பட்டு தான் நம்ம வந்து அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது போக இங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்க்கு ஜாப் செக்யூரிட்டிங்கிறது நம்ம கல்லூரியில இருந்து எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க சார்? 100% உத்தரவாதம். ஏன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற காலங்களில் எங்க படிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு வந்து
அந்த இன்டென்சிவ் ட்ரைனிங் அனுப்புவோம். இன்டென்சிவ் ட்ரைனிங்கில் வந்து கம்பெனிக்கு, அதாவது நல்ல நல்ல பெரிய பெரிய கம்பெனியில் அவனுக்கு முன்னே சாப்பாடு தங்கி இடம் எல்லாம் கொடுத்து, நீங்கள் கேட்டீங்கல்ல அவனுக்கு வந்து ஊக்கத்தொகை, பயிற்சி ஊக்கத்தொகைன்னு கொடுப்பாங்க. நீங்கள் மாணவர்கிட்ட கேட்டீங்களே, தம்பி எந்த கம்பெனி வேலை செஞ்சீங்க, எவ்வளோ வாங்கினீங்க சொன்னால அவங்ககிட்ட, சார் நான் 35,000 சம்பாரிச்சேன், 40,000 சம்பாரிச்சேன், 25,000 சொன்னான் அவங்ககிட்ட சொன்னான்ல. ஸோ அந்த இதை நான் அவன் வந்து கட்டுறது அவன் கம்மியான ஃபீஸ் கூட அதோட அதிகமாக 30,000 40,000 வாங்கிட்டு போடுவாங்க கிட்ட. ஸோ அந்த நிலையை நான் உருவாக்குறேன். ஏன் உருவாக்குறேன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனி போனால் தான் அவனுக்கு, அதாவது கம்பெனி பஞ்சுவாலிட்டி எப்படி இருக்கணும், எப்படி வேலை செய்யணும், நம்ம எங்கே வேலை செய்ய போகிறோம், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது தெரிஞ்சுக்குவோம். நம்ம சும்மா உள்ளேயே வந்து ப்ராக்டிக்கல் தேரி இது கொடுத்து கேம்பஸில் கொடுத்து வெளியே வரும்போது அப்படின்னா என்னன்னு கேட்பான் கம்பெனி. அவன் அங்கே போனால் தான் ஒரு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன, ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் என்ன, ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்னன்னு அது தெரியும். ஸோ அதனால அனுப்பிடுவோம். அதே நேரத்தில் அவன் சம்பாதிக்கணும், கையில் 10 ரூபா கிடைச்சா தான். படிப்பும் கொடுத்து ஆமா, பயிற்சி ஊக்கத்தொகை வந்து தமிழ்நாட்டில் நான் சொல்லுவேன், கல்லூரி எந்த பாலிடெக்னிக் கூட இந்த மாதிரி படிக்கும் போது பயிற்சி ஊக்கத்தொகை வந்து வாங்கி கொடுத்து ரொம்ப 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 கம்மி. ஏன்னா நான் என்னன்னா, நீங்க கேட்டீங்க அந்த சிஐடிஏன்னு ஒன்று சொன்னீங்களா, அதுல நான் வந்து சேர்மனா இருக்கிறேன். அதனால நான் கம்பெனியில் எடுத்து சொல்லுவேன், இங்க உள்ள பெற்றோர்கள் வந்து கடினப்படுறாங்க, அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாது, இவங்களுக்கு ஒரு சம்பளமா ஒரு ஊக்கத்தொகையை அவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட சொல்லி பேசி வாங்கி கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி வர முடியுது. சார் கரெக்டாக கேட்கணும், அடுத்த கேள்வி கேட்கக்கூடியது சார், அந்த குறிப்பா சிஐஐ டிஐஐ அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? என்ன அது வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்திய தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலை கூட்டமைப்பு. ஸோ நீங்கள் அது பேர்லேயே வந்துடும், இந்திய தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலை கூட்டமைப்பு. தொழிற்பயிற்சி நிறுவனங்களும் தொழிற்பயிற்சி நிறுவனம் எல்லாமே வரும், பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே. அது மாதிரி தொழிற்சாலைகள் அது சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஃபெடரேஷன், ஒரு அசோசியேஷன், ஒரு பாலமா அது. ஸோ இவங்களுக்கு வந்து படிச்சு முடிச்சவங்களுக்கு, மாணவர்களுக்கு வந்து இங்கே வேலை வாய்ப்பு கொடுத்து இவங்களுக்கு வேண்டிய ஆளா இங்கேருந்து எடுத்துக்கிடுவாங்க, கம்பெனிக்காரங்க இங்கேருந்து எடுத்துக்கிறான், இவங்க படிச்சவங்க இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. ரெண்டு வந்து இணைச்சி ஒரு பாலமா செயல்படுறது தான் அந்த சங்கத்துடைய நோக்கம். வேலை வாய்ப்பை வந்து இவங்களுக்கு இந்த காலேஜை பொறுத்தளவு, பாலிடெக்னிக்கை பொறுத்தளவுக்கு, ஐடியை பொறுத்தளவு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா அவங்க எங்கிட்ட இந்த அசோசியேஷன்ல கொடுக்கும்போது இந்த அசோசியேஷன்ல இருக்க எல்லா இண்டஸ்ட்ரி வந்து இவங்க எடுத்துக்கிடுவாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏதாவது எங்கிட்ட 500க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்குது, எல்லாம் புரிஞ்சுனப்போ. இப்போ கூட நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு டெய்லரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜபாளையம் இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஒரு 150 டெய்லரிங்காகவே நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். ஸோ தையல் பயிற்சி எல்லா பயிற்சியும் போட்டிருக்கோம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லா இடத்துலையும் எங்கிட்ட வந்து நிறைய வாங்கியிருக்கோம். அதாவது 500 மேலே அது மாதிரி இதுலேயும் நாங்கள் டெய்லரிங் வாங்கியிருக்கிறோம். ஸோ நாங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அதை வாங்க முடிஞ்சது. ஏற்கனவே நம்ம இண்டஸ்ட்ரி நமக்கு இருந்ததுனால இதெல்லாம் பண்ண முடியாது, எல்லாத்துலையும் இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐடிஐ நடத்துறவங்க வந்து ஒரு 500 கம்பெனியை புரிந்துணர்வு ஒப்பந்தம் யாருமே இருக்க மாட்டாங்க, இந்தியாவிலே இருக்க முடியாது. அதை நான் சொல்றேன், நான் 500 கம்பெனியோட டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றேன். ஆமா, அவங்க புரிந்துணர்வு லேசாக கிடையாது. முந்தாண்டோட சோகோவில் வந்து பாத்தீங்கன்னா, சோகோவில் வந்து அவங்க சப்கான்ட்ராக்ட் பண்றாங்க. ஸ்பைஸ் ஏர்டெக்ன்ட்டு ஒரு கம்பெனி வந்து எங்கிட்ட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆக்சல் இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. டிவிஎஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆமா, யூகால்பியூல் ஒரு கம்பெனில போட்டிருக்காங்க, மதர்சன்ல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 500க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள், சும்மா சாதாரண ஒரு இது கிடையாது, எல்லாமே லிமிடெட் கம்பெனி, ஃபுட் அகாமடேஷன், ஈடுபா, இஎஸ்எஃப், பிஎஃப், கேண்டீன் வசதியும் கொடுக்கக்கூடிய கம்பெனி போட்டு வச்சிருக்கோம் நாங்க. இன்னும் மேன் பவர் எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கக்கூடிய இது இருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு எனக்கு வந்து நீங்க 200 பேர் கொடுங்க, நாளைக்கு நான் வேலைக்கு இன்னைக்கு கொடுத்து நைட்டு ட்ரெயினோ பஸ்ஸோ ஏற்றி விட்டு நாளைக்கு காலையில் 200 ரூபாய் வாங்கி தரேன். அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளோ வாய்ப்பு எங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வந்து, அதுதான் சொல்லுவாங்க, படிக்க மாணவர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு இல்லை, நீ கம்மியான பைசோட உங்களுக்கு திருப்பி கொடுத்துருன்னு சொல்லுவோம். ஏற்கனவே 30,000 வாங்கிட்டு போயிடுறான் அந்த பயிற்சி காலங்களில், இதை நம்ம திருப்பி கொடுப்பேன்னு சொல்லுவேன் நான். இந்த சிஐடியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான சிந்தனைகள் ஏதாவது நிறைய இருக்கு. அடுத்த கட்ட இது பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமங்கள் வயசு இந்த சிஐடியை தெரியணும். சிஐடி எம்ப்ளாய்மெண்ட் வந்து வேலை வாய்ப்பு வந்து எங்கே இருக்குன்னு யாரும் தெரிய மாட்டேங்குது. யார் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, எங்கே போய் வேலையை தேடுறது, அது தெரிய மாட்டேங்குது. இது வந்து நம்ம வந்து அடிமட்டத்தில் ஒரு கிராமத்துலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்காக ஒரு நியூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்காக ஒரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி பல்வேறு ஒரு திட்டங்கள் இருக்குது. அது கூடிய விரைவில் வந்து அதுக்கான ப்ராசஸ் நடந்தது. கூடிய விரைவில் கண்டிப்பாக வந்து மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இது கண்டிப்பாக வந்து ஆரம்பித்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் என்று நான் நம்புகிறேன். சார், இந்த சிஐடி மூலமா வந்து நீங்கள் ஒர்க் கொடுக்கக்கூடியது வந்து தொழில்நுட்பம் சார்ந்த, அதாவது
எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் சர்வீஸ் இதில் இருக்கக்கூடியதா மிஷினரி இதில் வேலை வாய்ப்பு வாங்கி எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம். அதாவது ஒரு ஆர்ட்ஸ் அதாவது இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது. அதாவது டிப்ளமோ முடிச்சவனுக்கு, ஐடிஐ முடிச்சவனுக்கு, பிஇ முடிச்சவன் மட்டும் கிடையாது. இங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வேணும்னா அது சார்ந்த பிகாம் முடிச்சவங்க அது சார்ந்த இது, இல்லை கம்ப்யூட்டர் முடிச்சவங்க அது சார்ந்த வேலை வாய்ப்பு கொடுப்போம். பிஎட் முடிச்சிருக்காங்களா, சரி அவங்க டீச்சர் வேலை வேணுமா, ஸ்கூல் சார்ந்தது, அது எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாத்தையும் புரிந்து ஒப்பந்தம் உள்ள கொண்டு வரோம். அதாவது ஒரு ஸ்கூலை கொண்டு வரோம், காலேஜ் கொண்டு வரோம், பிஎட் காலேஜ் கொண்டு வரோம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு எல்லாமே இதுக்குள்ள கொண்டு வரோம். அசோசியேஷன் கொண்டு வரதுனால எல்லா வாய்ப்பையும் நாங்கள் வந்து எங்கள் அசோசியேஷன் மூலமா கண்டிப்பாக கொடுப்போம். எந்த தரப்பட்ட எஜுகேஷன்ல இருந்து வந்திருந்தாலும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உத்தரவாதத்தை வந்து இந்த சிஐடிஐ கண்டிப்பா அதை பூர்த்தி செய்யும். அது எந்த மாற்று கருத்து கண்டிப்பா பூர்த்தி செய்யும். சரிங்க சார். சக்சஸ்ஃபுல்லாக இப்போ 3 இதில் வந்துட்டீங்க. அடுத்த கட்டமாக சார் என்ன ஃபீல்டுக்குள்ள செவிலியர் துறையாக இருக்கட்டும், நர்சிங் காலேஜஸாக இருக்கட்டும், ஐடிஐ காலேஜஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டீங்க. அடுத்த கட்டமாக சார் என்ன ஃபீல்டில் எஜுகேஷனுக்குள்ளேயே கொண்டு வரலாங்கிற ஐடியாஸ் நிறையா இருக்குது. நம்ம இதுலேயே வந்து நர்சிங்லேயே வந்து நிறையா இம்ப்ளிமெண்ட் பெரிய திட்டங்கள் வச்சுருக்கோம். அதாவது வேலை வாய்ப்புல எனக்கு மெயின் என்ன வேலை வாய்ப்பு நிறைய அதுலேயே வந்து நான் நிறைய நான் உங்கள்கிட்ட சொல்லிப்பேன். இந்த நம்ம இதுக்கான தனி மீடியா ஆரம்பிக்கணும். இது மாதிரி மக்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துலையும் வந்து அவனுக்கு தெரியணும். எப்படி ஒரு டிவியில் வந்து ஒரு சீரியலை பார்த்து இன்னைக்கு இந்த சீரியல் இந்தந்த கதை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி இந்த கம்பெனியில் இந்த வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கூட தெரியணும். அதை உருவாக்கி கொடுக்கணும். அதான் என்னுடைய கடைசி ஆசை. வேலை வாய்ப்பில் வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் 1 இருக்கணும், மோனோப்புலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போனால் அது இந்த திட்டங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கும், உருவாக்கி கொண்டு இருக்கிறது. கட்டாயமா சார், ஆண்டவன் அருளால கட்டாயமா கூடிய சீக்கிரம் அந்த ஆசை வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகி நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணுங்க நாங்களும் வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக சார். ஸ்கூல் வேற மற்றபடி பள்ளி ஏதாவது ஸ்கூல்கள் ஏதாவது ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியாஸ்? அது வந்து இப்போ வரைக்கு எங்களுக்கு வந்து இந்த ஐடிஐ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஐடிஐ நடத்தணும்னு கேட்டாலும் சொல்லுவாங்க ஐடிஐ நடத்துறது ரொம்ப கடினம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன 79 ஐடிஐயில் நீங்கள் 300 ஐடிஐ கிடையாது. காரணம் வந்து அதில் வருமானம் ரொம்ப கம்மி. வருமானம் கம்மின்னா ஃபீஸு கம்மி, மாணவர்கள் கம்மி, அப்படிங்கும்போது அதை நடத்த முடியல. இருந்தாலும் எனக்கு வந்து அடுத்து ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அது அடுத்து எனக்கு இதில் வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டேன். ஒரு பையன் வந்து நம்மளோட படிக்கிறான், படிக்கிற காலத்தையும் சம்பாதிக்க வைக்கிறோம், படித்து முடிச்சோடனே நம்ம வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறோம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம வேலை கேட்டு வைக்கிறோம். அதில் எந்த இதுலையுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நீங்கள் சார் உங்களுக்கு மற்றவங்க என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்க. உங்களுடைய ஐடிஐக்கும் மற்ற ஐடிஐக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டீங்க. எங்கள் ஐடியில் வந்து ஒருத்தன் படித்து முடிச்சிட்டானா எங்களோட பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரு சென்னை கூட்டு போயிட்டு அங்கே ஹாஸ்டல் பார்த்து அப்பாயின்மெண்ட் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க. சிலது எல்லாம் என்ன கேம்பஸ் சீரியல்னு வச்சுருவாங்க, வச்சு ஏதாவது என்ட்ரி பண்ணிவிட்டு அவன் கூப்பிடுவாங்க, சிலதை கூப்பிடுவாங்க, சிலது கூப்பிட மாட்டாங்க, இவன் போக மாட்டாங்க. அப்படி கிடையாது. நாங்கள் மொத்தமாக கூட்டு போயிடுவோம். அதுக்கு ரெக்கார்ட் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நாங்கள் கூட்டு போய் எவ்வளோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ ஆஃபர் லெட்டர் இருக்குது, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அந்த இது இருக்குது. என்ன இங்கே வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்டாக மட்டும் இல்லாமல் அவன் முடிச்சு வேலைக்கு போக தாண்டி அடுத்த ஒரு தாய் தந்தையருக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் இருந்து அவங்களுடைய சிந்தனையில் அந்த பையன்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்குறீங்க சார். அது வந்து அதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்லையும் விளக்கேற்றி வைக்கணும். நமக்கே ஒரு அதாவது திமுறா இருக்கும். நம்ம பையன் படிச்சு அதாவது தாய் தந்தைக்கு அடுத்து நாங்கள் தான் சந்தோஷப்படுவோம். ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஒரு பையன் அவங்க வீட்டில் வேலைக்கு போயிட்டான், ஆமாம் வேலைக்கு போயிட்டாங்களாம், ஸோ அவளுக்கு பாருங்கள் அவள் நடைய சரியில்லை, பேச்சு சரியில்லைம்பாங்க. ஆனால் தாய் தகப்பனுக்கு அடுத்து சந்தோஷ பையன் எங்கள் மாணவர் வேலைக்கு போயிட்டான் சந்தோஷப்படுற அடுத்த இது நாங்கள் தான். எங்களுக்கு தான் மகிழ்ச்சி. அவன் போய் வேலையில் சேரணும், வேலை சேர்ந்தா தான் எங்களுக்கு இது. அதனால ஒவ்வொரு வீட்டையும் விளக்கேற்றி வைக்கிறோம். அதை வச்சு நாங்கள் பெருமை கொள்கிறோம். கட்டாயமா உங்களுடைய ஆசை எண்ணம் எல்லாமே நல்லபடியாக ஈடேறதுக்கு இறைவனும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை வழங்கட்டும். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியிருக்கு சார். இன் அடிஷன் இந்த இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிட்டு இருக்கு நீங்கள், இன்னும் இந்த மீடியா மூலயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது இப்போ உள்ள மாணவர்கள் வந்து எதையும் சந்திக்கக்கூடிய அளவு இருக்கணும், எதையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு தாய் தந்தையை படிக்கலை. நமக்கு வந்து அப்பா அம்மா வந்து சென்னையை காட்டி அப்பா அம்மா வந்து இதை படி, நீ பிஏ படி, பிகாம் படி, எம்பிஏ படி, எம்ஏ படி யாரும் சொல்லலை. என்னுடைய சுயபக்தினாலையும் சமுதாயத்தை என்ன நிகழ்வு இருக்குது, நம்ம எதை படித்தா வாழ்க்கையில் சாதிக்க முடியும், எதை படித்தா மரியாதை வரும் அப்படிங்கிற ஒரு இதைத்தான் நம்ம அதை நினச்சிட்டு தான் நம்ம படித்தோம். இப்போ உள்ள மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, போனவனே அவனுக்கு வந்து எனக்கு 50,000 சேலரி வேணும், கஷ்டப்படாமல் சேலரி வேணும், ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நான்லாம் ஊரை விட்டு போய் தான் நான் இந்த அளவுக்கு வந்து என்னால் வந்து ஓரளவு சாதிக்க முடிஞ்சது. சொல்கிற அளவுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஓரளவு சாதிக்க முடிஞ்சது. மாணவர்கள் எல்லாத்தையும் அதாவது ஒரு கம்பெனிக்கு போனவன் என்ன நினைக்கிறான், எனக்கு அது சாப்பாடு சரியில்லை, எனக்கு தங்குறதுக்கு இடம் சரியில்லை,
எனக்கு அங்கே கொசு கடிக்கி, இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொன்னால் அவன் எப்படி வாழ்க்கை முன்னேற முடியும்? பசி பட்டினியில் எவன் வந்து இருந்து அவன் வந்து மறந்து சாதிக்கிறானோ, பசி பட்டினியை தாங்கக்கூடிய சக்தி, கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தி, ஒரு எல்லாத்தையும் என்னைக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கோ அன்னைக்கு தான் அந்த மாணவன் வந்து முன்னுக்கு வர முடியும், வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வீட்டு பக்கத்துல சில பேர் சொல்லுவாங்க, வீட்டு பக்கத்துல வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, இஎஸ்ஐ கொடுப்பாங்களா, பிஎஃப் கொடுப்பாங்களா, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீ சென்னை போனா தான் உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம உருவாக்கிட முடியும். வேற மாநிலங்கள்லாம் வந்து சென்னையில வந்து பிழைக்கிறாங்க, எங்கெங்கயோ வேற மாநிலங்கள் இங்க இருந்து 2 நாள் டிராவல் பண்ணி போகணும், பயணம் செய்ய போகக்கூடிய இடத்துல இங்கே வந்து நார்த் இந்தியன் வந்து வேலை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் நம்ம இதில் வந்து மாணவர்கள் அதை பண்ணக்கூடாது, ஏன் அதை செய்யக்கூடாது? அதனால மாணவன் வந்து எதையும் இழக்க, அதாவது எதை இழக்க தயாராகணும். மாணவ சமுதாயத்தை கரெக்டா பயன்படுத்தி. ஆமா, அதாவது அவன் இழந்தா தான் பெற முடியும். ஒன்னு இழந்தா தான் வாழ்க்கையில பெற. நான் நிறைய இழந்திருக்கேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் என்னென்ன அசிங்கப்படக்கூடாதோ, என்னென்ன அவமானப்படக்கூடாதோ, என்னென்ன கடினம், எவ்வளவு கடினம், அவ்வளவு நான் அனுபவிக்க போய் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நான் ஒரு கிராமத்தில் நான் தான் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சாதாரண ஒரு அப்பா தொழில் பண்ணியிருக்காரு, அவர் பையன் ஒரு சாதனை. இப்ப என்னுடைய பையன் வந்து வர சாதனை கிடையாது. நான் கடினப்பட்டு என்னுடைய அதான் என்ன சொல்றேன், மாணவ அப்பா அம்மாவா கூலி வேலை செஞ்சு படிக்க வைங்களா, நல்லா வந்து கடினப்படுறா, நல்ல கஷ்டத்தை தாங்க சக்தியை உருவாக்கிக்கோ, கண்டிப்பா மேலே வருவா. நீ கஷ்டப்படும், கண்டிப்பா நாளைக்கு மேலே வருவா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் நான் மாணவன் சொல்ல வேண்டிய ஒரு. அதே மாதிரி அவங்க பையங்க ஃபேமிலியையும் வளர்த்து கொண்டாடுறீங்களா சார்? அது ஆனா நான் சொல்லுவேன், அதாவது பையன்கிட்டே சொல்லுவேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி பேர் பூங்குழலி, என் பையன் பொண்ணு வந்து டாக்டர் படிக்க தாப்பு வேல்வெளின்ட்டு பிடிஎஸ் படிச்சுட்டு முடிச்சிட்டா. பையன் வந்து தாப்பு பாலமுதன். ஸோ இதுதான் என் மாமனார் வந்து ஒரு தமிழ் குடும்பம். ஸோ இதுதான் எங்களுடைய குடும்பம். என் பையன்கிட்ட சொல்லுவேன் கூட, ஒரு ஃபீஸ்னா கூட நான் சொல்லுவேன், தம்பி இங்கேருந்து கஷ்டப்பட்டு ஃபீஸ் வருது, இப்படி வருது, இந்த மாதிரி வருது, நீ கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய கஷ்டங்களையும் நான் இப்படிலாம் வந்திருக்கேன், இதெல்லாம் வந்திருக்கேன். இருந்தாலும் அவர் உதவி தள்ளுவார். இருந்தாலும் நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டுறோம். இதெல்லாம் நீ வந்து கஷ்டப்படணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், ஒவ்வொரு பணம் லேசாக வரல, கஷ்டப்பட்டு தான் வருது அப்படின்னு அதை நான் ஊட்டுவேன். ஏன்னா மற்றவங்களாம் சொல்கிறேன்ல, எல்லாமே என் பையனுக்கு அதை நான் கஷ்டப்பட்டதை நான் சொல்லுவேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லுவேன். நான் லேசு கிடையாது வாழ்க்கைங்கிறது. இந்த தமிழ் மேல கொண்ட பற்று என்ன காரணம் சார்? உங்க கார்ல இருந்து எல்லாத்துலயுமே தமிழ் வாழ்க, தமிழ் பெயர், தமிழ் வெல்க, தமிழ் வெல்க, குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய பெயரும் நல்ல தமிழ் பெயர். ஆமா, அப்ப என் குடும்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு உத்வேகம், ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல. இல்ல, அதாவது எல்லாருமே இப்ப நான் என்ன பண்ணுவேன், என் ஒய்ஃப், என் பேரு தங்கம், என் ஒய்ஃப் பேர் பூங்குழலி, தாப்பு அப்படின்னு முன்னாடி இனிஷியல், ஆணுக்கு பெண் சமம், அது மாதிரி அந்த இனிஷியல் வச்சு வேல்விழினாலே பார்த்தா எங்க அம்மா ஒரு வேலைமாள், வெளியினா பார்வை, எங்க அம்மாவை சேர்ந்தா வச்சிருக்கேன். அவர் அம்மா தாப்பு பாலமுதன், அப்ப ஒரு பாலு அமுதன். நான் எந்த 4 நட்சத்திரம் எதுவுமே பார்க்கல. நீங்க நல்லா தான் இருக்கிறோம், 4 நட்சத்திரம் பார்க்காம இருக்கிறோம். தமிழ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் அதாவது படிப்புக்கு நாங்கள் ஸ்கூலிங் படிக்கும்போது எனக்கு தெரியாது, எல்லாம் கையெழுத்துனா வந்து நான் ஆங்கிலத்தை தான் போடுறது. ஆனால் ஒரு லெவல் போனப்போ ஏன் நம்ம தமிழனா இருந்து தமிழனா ஏன் நம்ம வந்து காட்டிக்க கூடாது? 300 ஆண்டுகளுக்கு மேல, 3000 ஆண்டுகளுக்கு மேல மூத்த மொழி வந்து நம்ம தாய்மொழி தமிழ். ஏன் நம்ம அதுதான் நான் பேரும் தமிழ், பியூர் தமிழ். அப்போ வடமொழி சொற்கள் கலக்காம வச்சிருக்கேன் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு. ஏன் நம்ம அசிங்கப்படணும்? அப்ப நம்ம தாயை பார்த்து அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும். இப்ப எல்லாத்தையுமே நான் தமிழ்லாம் கையெழுத்து போடுவேன். எந்த நான் பைக்கு எதை எடுத்தாலும் கூட வெல்க தமிழ்லாம் போடுவேன் நான். இது வந்து நம்ம தாயை அதை மறைச்சுன்னா தாயை நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கு சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலங்கள்ல ஆங்கில பெயரையே சுருக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய காலங்கள்ல இன்னும் அந்த பழைய, அதாவது நல்ல தமிழ் பெயர்களை குடும்பங்களுக்கு சூட்டுறது, தன்னுடைய எல்லா இதுலையுமே தமிழை பத்தின இதை கொண்டு வர்றது, இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கு. இப்போ என் பொண்ணு வந்து சிபிஎஸ்சியில் படித்தவங்க தமிழ் பியூர் அப்படி பேசுவா. அதாவது நம்ம தமிழர்கள் எங்க இருக்கா பெரிய பெரிய மேடையெல்லாம் பேசுவா. 1330 திருக்குறள் வந்து ஒப்பிச்சு அவளை எங்க கேட்டான்னு சொல்லுவா. அது தமிழ்நாடு அரசுல பட்டம் வாங்கினா, சான்றிதழ் வாங்கி 10,000 பரிசு வாங்கினா. நாங்கள் அதை வந்து ரொம்ப கவனமாக வந்து கொண்டு போவோம். பிள்ளைகளுக்கு வந்து சில பிள்ளைங்க வந்து ஆங்கில வழி படித்தவங்க தமிழ் தெரியாது, தமிழ் வாசி தெரியாது. அப்படின்னா எங்கள் வீட்டில் பியூர் தமிழ் 100க்கு 100 தான் வாங்கினாங்க பிள்ளைங்க, பையனும் சரி பொண்ணும் சரி. ஸோ அந்த மாதிரி வந்து அது மாதிரி வந்து சொல்லுவாங்கள்ல, அன்பான மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து அது எல்லாமே உண்டு, எல்லாமே விட்டு கொடுத்து போகக்கூடியது. அதனால நம்ம இந்த அளவுக்கு ஒரு சுதந்திர பறவையாக நம்ம வந்தோம். அதை வந்து மறக்க முடியாது, மறக்க முடியாது. அது வந்து இன்னை வரைக்கும் இந்த அளவுக்கு சக்ஸஸ் வரணும் அவங்களும் ஒரு காரணம். அது 99% காரணம் இல்லை. சாருடைய வெற்றிக்கு பின்னாடி மேடம் இருக்காங்க. கண்டிப்பாக 100% இருக்கிறாங்க. மேடம் ஏதாவது அடுத்த இன்ஸ்டியூஷன் இதுக்குள்ள ஏதாவது வர மாதிரி ஐடியா? இல்லை, அவங்க ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து சென்னையில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இருக்குது, அதை பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு
சொல்லணும் ஒரு கிளாஸ் இருப்பாங்க, எல்லாமே சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் மல்டி எல்லாமே எடுப்பாங்க. ஆனால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் அவங்களுக்கு வந்து அந்த திறமைகள் வந்து அவங்களுக்கு கம்மி தான், குறைவு தான். இன்னும் உள்ள கொண்டு வராமல் வச்சிருக்கீங்க. இதில் கொண்டு வரல, அவங்களுடைய நிர்வாக திறமைகள் இருந்தால் தான் உள்ளே கொண்டு வர முடியும். நிர்வாக திறமை இல்லாமல் நிர்வாகம் அதை தோற்று போகும்ல. அதனால நிர்வாக திறமை இல்லாதனால அவங்க வந்து அப்போ நீங்கள் கிளாஸ் எடுக்க சொல்றீங்களா, எதை படிச்சதுன்னு சொல்லி எடுப்பாங்க. அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, அதனால வந்து கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாமே சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் மல்டிமீடியா எல்லாமே எடுப்பாங்க. ஆனால் நிர்வாக திறமை அவங்களுக்கு கிடையாது. நீண்ட எண்ணம் அது, அதாவது எப்படி சொல்றாங்கன்னா மற்ற எல்லா இதுலையும் வந்து வேலைன்னு சொல்லுவாங்க, கல்வி மட்டும் சேவைன்னு சொல்லுவாங்க. கல்வியும் மருத்துவமும் சேவைன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட அந்த கல்வி மருத்துவம் எல்லாத்தையும் சார்ந்த சேவை வந்து உங்கள்கிட்ட வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக சார். அது இன்னும் மேற்கொண்டு பெரிய லெவலில் பெருகி வளர்றதுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இன்னும் உத்வேகத்தையும் இதையும் தரணும்னு நாங்கள் இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய நீடித்த எண்ணம் வந்து இன்னும் வளரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக. கண்டிப்பாக. நன்றி, நன்றி, வணக்கம். இப்போ அந்த நிர்வாகத்தை